சக்தி அதிகமா கொடுக்கும் நமக்கு. இப்ப படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு எனர்ஜி படிச்சுட்டு இருக்கோம், மெமரி பவர் எதுனா நீங்க வந்து இந்த வல்லாரக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டுட்டே வருங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க, உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா வரும். இதுல வந்து ஹீமோகுளோரின் அதிகமா இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு ஞாபக சக்தி எப்பயுமே அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். வல்லாரக்கீரையை பிச்சை எடுத்துக்கலாம், வல்லாரக்கீரையை பிச்சை எடுத்துக்கலாங்க. இது நம்ம மண்டைக்கு போற நரம்பு இருக்குது இல்லைங்க, மண்டைக்கு போற நரம்பு சுருண்டு இருந்ததுன்னா இதை நீங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சுருண்டு இருக்கிறது வந்து நிமிர்த்தி சரியாயிடுங்க. நீங்க வந்து காலில் ஏதாவது வீக்கம், நம்ம கால் வீக்கமே குறையலன்னா இந்த வல்லாரக்கீரையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீக்கெல்லாம் குறைஞ்சிடும். அதனால இது ஏன் இதுக்கு வந்து வல்லார சரஸ்வதினு வச்சிருக்காங்கன்னா இது அவ்வளவு நன்மை இருக்குதுங்க. நம்ம இதை பிச்சு எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு இதுல தான் நம்ம ரெசிபி செய்ய போறோம். இன்னைக்கு இதுதான் ரெசிபியா நம்ம செய்ய போறோம். நம்ம என்ன செய்யறோம்னா இன்னைக்கு வல்லாரக்கீரை அட்டை வச்சுங்க. இங்க பாருங்க, வல்லாரக்கீரை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம பிச்சு எடுத்தாச்சு. இதை வச்சுதான் நம்ம அடை செய்ய போறோம். அடைக்கு தேவையான பொருள் பாருங்க, வல்லாரக்கீரை 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 100 கிராம், கடலை பருப்பு 1/4 கிலோ, பூண்டு 200 கிராம், வரமிளகாய், உப்பு, அரிசி 1/2 கிலோ. வாங்க நம்ம அரிசியை ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். தேவையான மாவு ரெடி பண்ணி வச்சு இங்க பாருங்க. இப்போ வாரத்துக்கு ஒரு டைம் நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நினைவாற்றல் அதிகமா கூடும். நம்ம எங்க வச்சோன்னு எதுவும் மறக்காதுங்க. மலை சாரல் மாதிரி எண்ணெய் போட்டுக்கலாம். ஸ்மூத்தா வெந்துகிட்டு இருக்கு. நம்ம ரெடி ஆகி பாருங்க, பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க இங்க பாருங்க, ரெடி ஆயிடுச்சுங்க, அடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப நான் வந்து மேக்ஸ்ல சென்டம் அடிக்கிறாங்க. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இவன் டெய்லி இந்த வல்லாரக்கீரை சட்னி, வல்லாரக்கீரை துவையல், இந்த வல்லாரக்கீரை அடை தான் இவன் எடுத்துக்கலாம். இவனுக்கு எப்படி இருக்கு வந்துருக்குது பாருங்க, வெந்து எப்படி சாஃப்டா இருக்கு. நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேங்க, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு காமிக்கிறேங்க. வல்லாரக்கீரைக்கு அதுக்கும் வேற லெவல்ல இருக்குதுங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்குப்பா.